வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹேண்ட்பேக் மாடல் தான் போட போறோம். சிவன்கன் மாடல்ல இந்த ஹேண்ட்பேக் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பேக் வந்து மேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். 4.25 அடியில வந்து ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எடுத்திருக்க ஒயர் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு, அதனால ஹைட் வரல. சேம் அதே அளவுல தான் நான் இன்னைக்கு ஹேண்ட்பேக் போட்டிருக்கேன். இப்ப 4.25 அடியில வந்து 15 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சு எப்பயும் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல போடாம இன்ஸ்டேப்ல நான் இன்ஸ்டேப்ல அளந்துக்கிறேன். நீங்க ஸ்கேல் இருந்தா ஸ்கேல்ல அளந்துக்கோங்க. ஸ்கேல்ல மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ண 4.25 அடி ஒயர்ல 10 இன்ச்ச மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மூடி போடுறதுக்காக இந்த 10 இன்ச் வந்து மடிச்சுக்கிறோம். மீதம் இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சு சென்டர் பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க. நம்ம சென்டர் பாயிண்ட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலதான் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். இது 10 இன்ச் வந்து மூடி போடுறதுக்காக விட்ட பக்கம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட வச்சு நம்ம ரன்னிங் ஒயர்ல இப்ப எப்பயும் போல நம்ம பாதி அளந்து விட்டுட்டு போடுவோம் இல்லையா, சைட் வால் போடுறதுக்காக ஒரு 1/4 இன்ச். அதே மாதிரி இப்ப நம்ம பிடிச்சிருக்க பக்கத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளந்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து விட்டுட்டு மடிச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். சிவன்கன் நாட் போடுறதா இருந்தாலும் நார்மல் நாட் தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. ரோலோட இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம மடிச்ச பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்ப நாட் போட்டுட்டு டைட்டா போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அப் அண்ட் டவுன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு இப்ப நம்ம அளந்து விட்டதை கரெக்டா பாத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது நம்ம அளந்து விட்டது. இப்போ ஒரு பக்கம் பெருசாவும் ஒரு பக்கம் சின்னதாவும் இருக்கும். இது மூடி போடுறதுக்காக 10 இன்ச் அளந்து விட்டது. ஒரு பக்கத்துல இருக்கிற ஒயரை மட்டும் நீங்க இனிமே சென்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வரிசைக்கு மட்டும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். மேல இருக்கிற ஒயரை இன்னொரு ஒயர் கட் பண்ண ஒயர் எடுத்துக்கிறேன். 4.25 அடியில கட் பண்ண ஒயர் எடுத்துட்டு மேல இருக்கிற ஒயரை மட்டும் அளந்து விட்டுட்டு ரன்னிங் ஒயருக்கு பின்னாடி மடிச்சு வச்சுட்டு ரிவர்ஸ்ல லூப் வந்து கிரியேட் பண்ணி சிவன்கன் நாட் வந்து போடுறேன். ரிவர்ஸ்ல நாட் போடணும். மேல இருக்கிறது சின்னதாவும் கீழே இருக்கிறது பெருசாவும் இருக்கும் ஒயரு. நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் வந்து நீங்க மேல இருக்கிற ஒயரை மட்டும் பாருங்க. பெருசா இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த பக்கம் சின்னதா இருக்கோ அந்த ஒயரை மட்டும் நீங்க அப் அண்ட் டவுன் பார்த்தா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் நாட் போட்டோம், ரெண்டாவது சிவன்கன் நாட் போட்டோம். இப்போ மறுபடியும் நார்மல் நாட் போடணும். இப்போ மேல இருக்கிற ஒயரை மட்டும் அளந்து விட்டுட்டு ஒரு பக்கத்துல இருக்கத கரெக்டா இருக்கான்னு பார்த்தா போதும். சென்டர் லைனுக்கு இந்த ஒரு வரிசைக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்டா போடணும். அப்பதான் கரெக்டா பேக் வந்து கிடைக்கும், ஹேண்ட் பேக்கு. இப்ப மேல இருக்கிற ஒயரை மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கு. நார்மல் நாட், சிவன்கன் நாட், நார்மல் நாட். இப்போ ஒரு லேண்டிங் ஒயர் வந்து கீழே வருது பாருங்க. இப்ப சிவன்கன் நாட் போடணும். மறுபடியும் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். கட் பண்ண ஒயர்ல மடிச்சுக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயருக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு ரிவர்ஸ்ல லூப் கிரியேட் பண்ணி பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டு நாட் போடுங்க. இப்ப நான் 4 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம கட் பண்ண 15 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இப்போ சைட் விட்டோம் இல்லையா, மெஷர் பண்ணி அந்த ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம் ரன்னிங் ஒயர்ல. இது எதுக்காக பண்றோம்னா சைட் வால் போடுறதுக்காக. இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம். இதுதான் சென்டர் லைனு. சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 3 லைன் பின்ன போறேன், கீழே 3 லைன் பின்ன போறேன். பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுதான் பின்ன போறேன். சைட் விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு மேல வந்து சிவன்கன் நாட் வரும். நம்ம நார்மல் நாட்ல கீழே ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப சிவன்கன் நாட் போடணும். எந்த நாட் வருதோ அந்த நாட் போட்டுக்கோங்க. ரிவர்ஸ்ல மடிச்சுட்டு ரிவர்ஸ்ல லூப் கிரியேட் பண்ணி
பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. சைடு அளந்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ சென்டர் நாட்டை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்துல ஒயர்ல இருக்கிற நாட் எடுத்து கரெக்டா போட்டுட்டு வாங்க. இப்ப நார்மல் நாட் நம்ம போடணும். பேஸ்ல மேல எந்த நாட் வருதோ அந்த நாட் போடுங்க. இப்போ சிவன்கன் நாட் வந்து போடணும். சென்டர் லைனை அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு. இப்ப நான் சென்டர் லைனை அடையாளப்படுத்தி ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன். நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த சென்டருக்கு மேல போடணும். இப்போ ஒரு லைன் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது லைன்ல மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு முறையும் அளந்து கட் பண்ணணும். இந்த பக்கமும் சென்டர் லைனை அடையாளப்படுத்திக்கிறேன். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு லைன் போட்டுட்டு வரணும். மேல 3 லைன், கீழே 3 லைன். இந்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு சேம் அதே மாதிரி 3 லைன். நான் ஒரு பக்கம் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்ப நான் வந்து சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 3 லைன் பின்னிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாட் போட்டு வச்சிருக்கிறதுக்கு மேல 3 லைன் பின்னிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு நம்ம நாட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல பின்றோம். எந்த நாட் வருதோ அந்த நாட்ல பின்னுங்க. சிவன்கன் நாட்டை பொறுத்த மட்டும் பேஸ்ல இப்படிதான் பின்னணும். ரிவர்ஸ்ல மடிச்சுட்டு ரிவர்ஸ்ல லூப் கிரியேட் பண்ணி நாட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிகினர்ஸா இருந்தாலும் கிளியரா புரிஞ்சிருக்கும். வீடியோ புரியலன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பண்ணி பாருங்க. இப்ப சைடு விட்ட ஒயர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி 3 லைன் பின்னிட்டு நான் முடிச்சிட்டேன். இப்ப பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். சென்டர் லைன் அடையாளப்படுத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அதை கலட்டிக்கலாம். சென்டர் லைனுக்கு மேல 3 லைன், கீழே 3 லைன் பின்னிருக்கேன். கரெக்டா 7 லைன் வந்து நம்ம பேஸ் போட்டிருக்கோம். அடையாளப்படுத்தி வச்சிருந்ததை நான் கலட்டி விட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் நாட் வந்து கலட்டி விட்டுக்கோங்க. நம்ம மேல எப்படி கூடைய வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேண்ட்பேக் பின்னுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஹேண்ட்பேக்குக்கு மூடி பின்னுற பக்கம் இருக்கு இல்லையா, பெருசா இருக்க பக்கம், அந்த பக்கத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்பதான் ஏணிப்படி முடிச்சு வந்து பின் பக்கமா வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கிளிப் அட்டாச் பண்ண போறோம், அதனால நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்காக நான் இந்த பக்கத்துல இருந்து பின்னுறேன். எங்க இருந்து வேணாலும் பின்னலாம், ஆனா ஜோடியா இருக்க ரெண்டாவது ஒயர்ல இருந்து தான் சிவன்கன் நாட்ல ஜாயின் பண்ணணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு நார்மல் நாட் போடுறேன். நார்மல் நாட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும், அப்பதான் ஏணிப்படி முடிச்சு போட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுட்டேன். அதுக்கு அடுத்து ஜோடியா இருக்கு பாருங்க, முதல் ஒயர் சிவன்கன் நாட். 2 ஒயரும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அதுல முதல் ஒயர் சிவன்கன் நாட். ஜோடியா இருக்க ரெண்டாவது ஒயர் வந்து நார்மல் நாட்டு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிவன்கன் பேஸ்கெட் போடுறது ரொம்ப ஈஸி. இப்ப ரன்னிங் ஒயரும் மேல வருது, பக்கத்துல இருக்க ஒயர் ஜோடியா இருக்கு பாருங்க, ரெண்டாவது ஒயரா, அது வந்து நார்மல் நாட். இப்ப வரிசையா நம்ம என்ன நாட் வருதோ அந்த நாட்டை அப்படியே போட்டுட்டே வருவோம். கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்ப நான் இங்க வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன். கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த கார்னர் டர்ன் பண்ணும்போது ரன்னிங் ஒயர்ல எந்த நாட் வருதோ அந்த நாட்டை போடுங்க. சைடு வால்ல மட்டும் நாட்டோட ஹோல் வந்து வித்தியாசமா தெரியும். அது தெரியக்கூடாதுன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி கிரீன் கலர்ல இந்த பேக் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நான் அப்படியே இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போறேன். இப்ப சைடு வால்ல வந்து ரன்னிங் ஒயர்ல சிவன்கன் நாட் வருது, பக்கத்துல இருக்கிற ஒயர் ஜோடியில ரெண்டாவது ஒயரா வருது, நார்மல் நாட்டு. ஆனா ரன்னிங் ஒயர்ல என்ன நாட் வருதோ அந்த நாட்டை போடுங்க. சைடு வால்ல சைட் வால்ல மட்டும் அன்இவனா தெரியும், மேல அடுத்தடுத்த லைன் வளர்க்குறப்ப மட்டும் கரெக்டா வந்துடும். இது தெரியக்கூடாதுன்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு.
அது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ரெண்டாவது ரன்னிங் ஒயர் மேல வருது. இப்போ வந்து நார்மல் நாட் போடுறோம். ஆனா பேஸ்கெட்டோட பேஸ்ல இருக்கிற ஒயர் வந்து ஷிவன்கான் நாட் வருது. அன்இவனா இருக்கு பாருங்க நாட்டோட ஹோலு. ஐ மாதிரி இல்ல. ஆனா இப்படிதான் போட்டு ஆகணும். அப்படி இல்லைன்னா 4 கார்னர்ஸ்ல ஒயர் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சைட் வால்ல மட்டும் ஃபர்ஸ்ட் லைன்ல ரன்னிங் ஒயர்ல என்ன நாட் வருதோ அந்த நாட் போடுங்க. மேல வந்தா நார்மல் நாட், கீழே வந்துச்சுன்னா ஷிவன்கான் நாட். அதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிவன்கான் நாட் பேஸ்கெட் போடுறது ரொம்ப ஈஸி. இப்ப இங்க வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சைடு வால்ல 7 நாட்டுமே நாட்டோட ஹோல் வந்து வித்தியாசமா இருக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் நல்லா இருக்கும். இந்த ஒரு லைனுக்கு மட்டும்தான் இப்படி வரும். மேல கூட வளர்க்குறப்ப கரெக்ட் ஆயிடும். இப்போ ரன்னிங் ஒயரும் மேல வருது. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் ஒத்தையா ரெண்டாவது ஒயரா வருது. இப்போ நார்மல் நாட் வரும். இந்த சைட்லாம் கரெக்டா இருக்கும். இந்த சைடு வால்ல மட்டும்தான் அன்இவனா தெரியும். அது தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த கிரீன் கலர் பேஸ்கெட் ஷிவன்கான் உட்லெஸ் பேஸ்கெட்லாம் போட்டிருப்பேன். அந்த பேஸ்கெட் எல்லாம் செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப இதுல வர ஒயர்ஸ் எல்லாம் நம்ம நாட் போட்டுட்டு ஒரு லைன் ஃபுல்லா சுத்தி கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லா பின்னி கொண்டு வந்துட்டு இந்த பின்னுன ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் பின்னிட்டு வாங்க. இப்போ ஒரு லைன் ஃபுல்லா சுத்தி கொண்டு வந்துட்டேன் ரன்னிங் ஒயரை வச்சு. இந்த சைடு வாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்இவனா இருக்கு பாருங்க நாட்டோட ஹோலு. இந்த ஒரு வரிசைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். இதுவும் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு மேல வர லைன்ஸ் எல்லாம் ஈவனா கரெக்டா பெர்ஃபெக்டா வந்துடும். இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம நாட் போட்டதுக்கும் இப்ப எண்டிங் பாயிண்ட் முடிச்சதுக்கும் ஒயர் வந்து கனெக்ட்ல இல்ல. அதுக்காக ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல மேல லூப் லூஸ் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை லூப் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல இருக்க லூப்ல விட்டுட்டு மேல் பக்கமா போற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டு ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போடல அப்படின்னா அன்இவனா தெரியும். மேல எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் வர மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோன்னே தெரியாம இருக்கும். பெர்ஃபெக்டா கிடைச்சிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு 2 இன்ச் ஒயர் விட்டுடணும் இல்லையா, அந்த ஒயரை அப்பப்ப சொருகி விட்டுடுங்க. இப்ப நான் வந்து அந்த ஒயரை ஒரு 4-5 நாட்டுக்கு சொருகி விட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பேஸ்கெட் இது நம்ம சின்ன ஹேண்ட்பேக்ன்றதுனால அப்பப்ப சொருக முடியாது. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொருகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கு பக்கத்துல இருக்கிற நாட் ஜோடியா 2வது ஒயர் வரும், நார்மல் நாட் வரும். நீங்க கரெக்டா ஏணிப்படி முடிச்சு போட்டீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இந்த சைடு வால்ல 2வது லைன் ஃபுல்லா போட்டிருக்கேன் பாருங்க. மேலெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப மறுபடியும் ஒரு முறை ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு காமிக்கிறேன். 2வது லைன் நான் சுத்தி கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை 2வது லைன்ல லூஸ் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஒயர்ல லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல இருக்கிற மேல் பக்கம் லூப்ல விடுறேன். அதே மாதிரி மேல் பக்கமா போற ஒயர் ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல இருக்கிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டு நாட்டை மேல பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு அவ்வளவுதான் போட்டுட்டோம். இதே மாதிரி நான் ஒரு 5 லைன் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் வந்து 5 லைன் பின்னிட்டேன். பின்னினதுக்கு அப்புறம் 6வது லைன்ல ஏணிப்படி முடிச்சு போட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் பின்னிட்டு சைடு வால் பக்கம் பின்னி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாட்டை வந்து ஸ்கிப் பண்ண போறோம். சென்டர் லைன் பார்த்துட்டு நாட்டை வந்து ஸ்கிப் பண்ண போறோம். கீழே பேஸ்ல வந்து 7 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 7 லைன்ல சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த 2 ஜோடியா வருது பாத்தீங்களா, இந்த ஒயரை ஸ்கிப் பண்ண போறோம். இப்ப ரன்னிங் ஒயர்ல ஒரு லூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சு நம்ம வந்து கோதுமை முடிச்சு போட போறோம். ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணிடலாம். ஹேண்ட்பேக்கோட மாடல் வரதுக்காக மறுபடியும் ஒரு லூப் கிரியேட் பண்ணி இந்த 2 ஒயரையும் உள்ள விட்டு இழுத்துக்கிறேன். நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எப்படி ஸ்கிப் பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு சைடு வால்லையும் சென்டர் லைன்ல ஜோடியா வர்ற ஒயர்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் நான் ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க இன்னொரு சைடும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர்ல அதுக்கு அடுத்து எப்படி பின்னணும்னா
பக்கத்துல பேஸ்கெட்ல என்ன நாட் வருது? சிவன்கண் நாட் வருது. ஜோடியா இருக்க முதல் ஒயர் தள்ளி வரல, ஜோடியா இருக்கு, அதனால சிவன்கண் நாட் வருது. அதனால சிவன்கண் நாட்டே மேக் பண்ணிக்கோங்க. அப்பதான் பேக் வந்து ஈவனா வரும். அதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி கரெக்டா போடுங்க. இப்போ நம்ம சிவன்கண் நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சைடு ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஹேண்ட்பேக்ல இந்த குறுகி வரும் இல்லையா, அந்த இடத்துக்காக தான் நம்ம இந்த 2 ஒயரையும் சேர்த்து கோதுமை முடிச்சு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்து வர நாட்டு பேக்ல என்ன நாட் வருதோ அந்த நாட்டை போடுங்க. இப்போ இந்த குறுகி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து நார்மல் நாட் வருது. ஆஸ் யூஷுவல் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு போவோம் இல்லையா, சேம் அதே மெத்தட்ல பின்னிட்டு போக வேண்டியதான். இப்போ சிவன்கான் நாட் போட்டேன், நார்மல் நாட் போட்டேன், அதுக்கப்புறம் சிவன்கான். இந்த பக்கம் எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணோமோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது 2, இது 2, இது 2, அது 2, நடுவுல கரெக்டா 7 நாட் போட்டிருக்கோம் நம்ம பேஸ்ல. இந்த பக்கம் சென்டர்ல எப்படி ஸ்கிப் பண்ணோமோ சேம் அதே மெத்தட்ல நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் ஃபுல்லா போட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்ப இன்னொரு சைடும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 2 சைடு வால்லையும் இந்த மாதிரி ஜோடியா வர ஒயரை பிடிச்சு சென்டர்ல இருக்க ஒயர், இப்போ உங்களுக்கு குறுகி வர்றது கரெக்டா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு லைன் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு மேல இன்னொரு லைன்லயும் மறுபடியும் ஸ்கிப் பண்ணணும். இப்ப மறுபடியும் நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த 3 ஒயரையும் சேர்த்து ஸ்கிப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அதுல 2 ஒயர், இதுக்கு பக்கத்துல 2 ஒயர் இருக்கு, அதையும் சேர்த்து மொத்தம் இந்த 4 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து கோதுமை முடிச்சு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் கிரியேட் பண்ணி உள்ள விட்டு எடுத்துட்டேன். மறுபடியும் இன்னொரு லூப் கிரியேட் பண்ணி உள்ள விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நல்ல டைட்டா போடணும். இப்போ 2வது லைனும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். 6வது லைன், 7வது லைன், 2 லைன்ல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிருக்கோம். இப்ப ஆஸ் யூஷுவல் அதுக்கு அடுத்து ரன்னிங் ஒயர்ல பக்கத்துல என்ன நாட் வருதோ அந்த நாட் வந்து போடுங்க. சிவன்கண் நாட் வருது, அதனால சிவன்கண் நாட் போட்டுக்கிறேன். பேஸ்கெட்ல என்ன நாட் வருதோ அந்த நாட்டை கரெக்டா போடுங்க. அப்பதான் பேகு கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டாவும் இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி போடுங்க பிகினர்ஸ். நாட்டை வந்து நல்லா எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி போடுங்க. இப்போ அதுக்கு அடுத்து ரன்னிங் ஒயர்ல நார்மல் நாட் போடணும். இந்த சைடு எப்படி ஸ்கிப் பண்ணோமோ சேம் அதே மெத்தட்ல இந்த சைடு வால்லையும் இந்த 3 ஒயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 ஒயரையும் அப்படியே சேர்த்து வச்சு ஸ்கிப் பண்ணிட போறோம். மொத்தம் 4 ஒயரா இருக்கும். ஆல்ரெடி 2 ஒயர் கீழே ஸ்கிப் பண்ணிருக்கோம். பக்கத்துல இருக்கிற ஒயரையும் சேர்த்து 3 ஒயரையும் சேர்த்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். நம்ம இந்த ஒரு லைன் போட்டுட்டு ஒயர் எப்படி சொருகிறது அப்படின்றத பார்க்கலாம். 2வது லைன்ல சொருக போறோம். நான் எடுத்திருக்க ஒயர் வந்து கொஞ்சம் தடிமனான ஒயர் ஆயிடுச்சு, அதனால ஹைட் வரல. ஆனா சேம் அதே அளவு வந்துருச்சு, லைன் வரல. வந்து நம்ம அதுல வந்து நிறைய லைன்ஸ் போட்டிருப்போம். அந்த பேக்ல கிரீன் கலர் பேக் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லையா வீடியோல, அது உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. அதுல நம்ம வந்து போட்டிருப்போம். இதுல வந்து லைன் வரல. இப்ப இந்த மாதிரி மடக்கி சொருகிக்க போறோம். இப்ப இந்த லைன் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு 2 பக்கமும் ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் 7 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்ப ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு கட் பண்ண ஒயரை உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கிறேன். சிவன்கண் நாட்ல மட்டும் நாட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாட் மாத்தி போட்டுட்டாலும் அந்த லைன் வந்து அன்ஈவனா தெரியும். அப்ப நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்றது நல்லா தெரியும். அப்படி நாட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல கிளியர் டியூட்டோரியல் நாட்ஸ்
பிளேலிஸ்ட் எல்லாமே தனியா வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பேஸ்கெட்டுக்குன்னு பிளேலிஸ்ட் தனியா வச்சிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுக்கு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்த மூடி போடுறதுக்காக இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒயர் பெருசா இருக்கும், அதை மட்டும் ஒரு ஒயர் எடுத்து கட்டி வச்சுக்கலாம். இந்த 15 ஒயர் மட்டும் பெருசா இருக்கும், அதை ஒரு நாட் போட்டு வச்சுட்டு இந்த சைடு வால்ல இருந்து இந்த சைடு வால் வரைக்கும் நம்ம சொருகி விட்டுக்க போறோம். நான் ஒரு ஒயர் சொருகி காட்டுறேன், நீங்க அடுத்தடுத்த ஒயர் அப்படியே சொருகிக்கோங்க. 2வது நாட்ல இருந்து சொருங்க, ஒரு வரிசைய மடக்கி சொருகல, அதனால நீங்க 2வது நாட்ல இருந்து கரெக்டா சொருகுங்க. ஒரு 3 நாட்டுக்கு தான் சொருக வந்துச்சு, பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா ஒரு 3 அல்லது 4 நாட்டுக்கு சொருகிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் எல்லா பக்கமும் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ஃபுல்லா நான் சொருகிட்டேன், பினிஷிங்கும் சூப்பரா கிடைச்சிருக்கு. அந்த பேக்கை விட இந்த பேக் நல்லா அகலமாவே கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மூடி எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு இந்த 15 ஒயர்ல மட்டும் மூடி பின்ற போறோம், அதாவது க்ளோசிங் டைப் பின்ன போறோம். இந்த ஒயர்ல அதாவது பேக்ல இருக்கிற நாட்ல என்ன நாட் வருதோ அந்த நாட் போடுங்க. சிவன் கண் நாட் வருது, ஜோடியா இருக்கு. ஜோடியா இருக்க முதல் ஒயர் சிவன் கண் நாட் தான் வருது. 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நான் நாட் போடுறேன். இப்ப இந்த விட்டோம் இல்லையா, இந்த ஒயரையும் அப்படியே இப்படி பின் பக்கமா மடக்கி வச்சுட்டு சேர்த்து வச்சு பின்னிக்கோங்க. ஒரு பக்கம் சொருகிற வேலை மிச்சமாயிடும், நம்ம அப்புறமேட்டு சொருகிறதுனாலும் சொருகிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சிவன் கண் நாட் போடுறேன், அப்ப மட்டும் இந்த ஒயரை இதுக்குள்ள விட்டுட்டு நாட் போடுங்க, ரொம்ப ஈஸியா ஆயிரும். ஒரு பக்கம் மட்டும் சொருகிற வேலை மிச்சமாயிடும். வரிசையா இருக்கிற நாட்டை போட்டுட்டே வாங்க, ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுடலாம். இந்த பக்கம் நம்ம சொருகுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கமும் சொருகிற மாதிரி இருக்கும். அந்த சொருகிற வேலை மிச்சமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சேர்த்து வச்சு பின்னுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு பக்கம் நமக்கு சொருகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, டக் டக்குன்னு அப்படியே சொருக்கிட்டு கூடையை பின்னிட்டே போயிடலாம். அப்படியே உள்ளுக்குள்ள ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 4 நாட்ல சொருகிற மாதிரி ஒயர் கட் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் வேணாம். இப்ப மறுபடியும் ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன், 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுக்கிறேன். நார்மல் நாட் வருது, ஜோடியா இருக்கிறதுல முதல் ஒயரா வருது, 2வது ஒயரா, அதுல நான் நாட் போடுறேன். ஒத்த ஒயரா வந்துச்சு அப்படின்னா நார்மல் நாட், ரெண்டும் ஜோடியா வந்துச்சுன்னா ஷ்வன்கர் நாட். இப்ப நான் 2வது லைன்லயும் சேம் அதே மெத்தட்ல அந்த 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம் இல்லையா, அதை வந்து உள் பக்கமா அப்படியே வச்சு சொருகிட்டு நாட் போடுறேன். நாட் வந்து நான் டீட்டெயிலா சொல்லல, நாட் பார்க்கணும் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாட்டை வந்து செக் பண்ணிட்டு போடுங்க. இப்ப ஒரு லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள ஒரு 4 நாட்டுக்கு 2வது நாட்ல இருந்து சொருகணும். முதல் நாட்ல சொருகிட்டீங்க அப்படின்னா நம்ம பின்னினதெல்லாம் பிரிஞ்சிடும். கரெக்டா ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. இப்போ பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நான் பின்ன போறேன். பிங்க் கலர் ரன்னிங் ஒயர்ல ஒரு 3 லைன் பின்ன போறேன். ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன், ஜோடியா இருக்கு 2 ஒயரும். அப்பனா சிவன் கண் நாட் போடணும். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு மறுபடியும் சிவன் கண் நாட் போடுறேன். நாட் வந்து நல்லா டைட்டா போடுங்க. ஒரு 4 நாட்டுக்கு சொருகிற அளவுக்கு நீங்க ஒயரை விட்டுட்டு, நான் இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன், வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன். நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு 3 லைன் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் 5 லைன் போட்டிருக்கோம், மூடி போடுறதுல 3 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வரிசைய விட்டுட்டு சைட்ல இந்த 2 பக்கமும் ஒரு லைனை சொருகி விட்டுட்டு போட்டிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு லைனை மட்டும் உள்ளக்குள்ள சொருகி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் பின்னிருக்கேன். இப்போ அது எப்படி பின்றதுன்னு நான் ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சிடுறேன்.
இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை மட்டும் விட்டுட்டேன். பேஸ்கெட்ல மூடி போடுற இடத்துல ஒரு ஒயரை மட்டும் விட்டுட்டு இதுல சிவன்கன் நாட் வருது, சிவன்கன் நாட் மேக் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ்ல மடிச்சுட்டு ரிவர்ஸ்ல லூப் கிரியேட் பண்ணிட்டு 2 இன்ச் ஒயர் விட்டுருக்கேன். நாட் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த ஒரு லைன் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை கையோட சொருகிடுங்க. இப்படிதான் நான் கீழே ஒரு லைன் வந்து ஸ்கிப் பண்ணேன், சொருகிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் சொருகிக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு சொருகி காமிச்சிடுறேன். இந்த பக்கம் முதல் இருக்கிற ஒரு நாட்டை மட்டும் சொருகி விட்டுக்கிறேன். டிஃப்ரெண்டா ஒரு க்ளோசிங் டைப் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் பேக்ல. அப்படியே நாட் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிட்டு இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சு ஸ்கிப் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தம் வந்து 5, 6, 7 லைன் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணதுல 2 லைன் போட்டிருக்கேன். ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயர் விட்டு போட்டிருக்கேன். இப்ப இது எல்லாமே ஒயர் எல்லாம் சின்னதாயிடுச்சு. அப்படியே மடக்கி உள்ள வந்து வரிசையா சொருகி விட்டுக்க போறோம். 2வது நாட்ல சொருகணும். நான் ஒரு ஒயர் சொருகி காட்டுறேன், நீங்க அதே மாதிரி இன்னொரு ஒயர் சொருகிக்கோங்க. 2வது நாட்ல சொருகிட்டு அப்படியே வரிசையா ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகுங்க. இந்த மாதிரி சொருகுனீங்கன்னா இப்படி வந்துடும். இப்ப சொருகி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பீட்ஸ் வச்சு ஹேண்டில் போட்டிருக்கேன். 3 அடியில ஒயர் எடுத்து 2 ஒயரா உள்ள கொடுத்து பீட்ஸ் வந்து 20 பீட்ஸ் வந்து பிங்க் கலர்ல கொடுத்து நான் சைட்ல இருந்து நம்ம சைட் வால்ல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கொடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிளிப் அட்டாச் பண்ணிருக்கேன். கிளிப் அட்டாச் பண்றது நம்ம கிரீன் கலர் வீடியோல இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளிப் மட்டும் எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்றேன். இப்படி இருக்கும். அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா நீக்கிட்டு சென்டர் பாயிண்ட் கரெக்டா பார்க்கணும். கண்டிப்பா சென்டர் பாயிண்ட் பார்த்தாதான் கிளிப் போடும்போது கரெக்டா வரும். எப்படி பார்க்கணும்னு நான் சொல்றேன். லாஸ்டா பின் இருக்கும் இல்லையா லைன்ல, அதுல 2 விட்டுட்டு சென்டர்ல 3 லைன் வரும், அதாவது 3 நாட். அந்த நாட்ல வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அழுத்தி அமுக்கி விட்டுக்கோங்க. நம்ம பின்னுனதுல அதை கொக்கி போய் நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோம். இப்ப லாக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாக் எல்லாம் எங்க வாங்குவீங்க அப்படின்னு கேட்பீங்க, அதுவும் நான் பதில் சொல்லிடுறேன். அமேசான்ல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். அது கம்யூனிட்டி டேப்ல லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கிளிப் அப்படின்னு சொல்லி அமேசான்ல சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும். இப்ப இந்த பேக் மாதிரியே நான் கிரீன் கலர்ல ஆல்ரெடி பேக் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஒயர் பேஸ்கெட்டுக்கு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஒயர் பேஸ்கெட் அதுக்கப்புறம் சிவன்கன் நாட்லாம் பிளேலிஸ்ட் தனியா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.